ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தொக்கு வச்சுக்கிட்டா போதும். தினம் குழம்பு வைக்கணும் தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கருகிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிறணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு தொக்கு ரெடி. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு 3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.